லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா கண்ணங்கத்த மீனு வாங்கி மாமா மீனு வாங்கி கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா போலாமா வீட்டிற்கு போலாமா ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் ஒன்னு திறந்த பார்க்க சொல்லி கேட்டேன் அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. அந்த காலகட்டத்தில் அப்படி வித்தியாசமா நினைச்ச சில மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் சார். இந்த ஜெனரேஷன்ல வந்த கம்போசர்ஸ்ல ரமணி சார் நிறைய வித்தியாசமான பாடல்கள் கொடுத்துருக்காரு. என்னென்ன பாட்டு? ஆமா, அதுல வந்து இது ரொம்ப பெரிய ஹிட் இந்த ஜெமினி படத்துல ஓடு. ஆமா, தேவா சார் வந்து இண்டஸ்ட்ரியில நான் பார்த்த ஒரு நல்ல மனிதர். அதை வந்து அந்த நல்ல மனசு அதுதான் வந்து இது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. இன்னைக்கு வந்து கோடான கோடி மக்கள் வந்து நம்ம நீங்க நன்றி சொல்ற விதத்திலேயே from heart you are telling என்றது அவங்க absolutely சார். ஆமா, அதே மாதிரி மெலடி சாங்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ சில சமயம் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இந்த 6/8 பாட்டு பாடினா உடனே எல்லாரும் அதே டப்பாங்குத்து பாட்டு தான் பாட வைப்பாங்க நம்மள. அப்படி இல்லாமல் தேவாசர் உடனே மாற்றி ஒரு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு ஹே சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ளம் கவர் கல்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனி தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லிடு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு ஹே சொல்லு. அது மாதிரி தாஜ்மஹாலே நீ தாவி தாவி எந்தன் வாசல் வந்தது என்ன தங்க நிலாவே நீ விண்ணை தாண்டி எந்தன் வாசல் வந்தது என்ன உயிர் தொட்ட உறவே நான் உன்னில் எந்தன் வாழ்வை தேடி அலைந்தது என்ன உன் பாதம் தொட்டு உன் காற்று பட்டு என் சோலை என்று பூத்ததென்ன தாஜ்மஹாலே நீ தாவி தாவி எந்தன் வாசல் வந்தது என்ன. இது ஒரு கனடா ஒரு ஃபீல்ல என்ன ஒரு அற்புதமான கம்போசிஷன். தர்பாரி கனடா ஃபீல் ரொம்ப அழகு அந்த பாட்டு. இந்த மாதிரி நிறைய மெலடி சாங்ஸ் தேவா சாருக்கு பாடிருக்கேன். அதே மாதிரி கியூட்டா பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இந்த இப்போ வித்தியாசமா பாடினதுல இது 2 பாடல்கள் உண்டு. நிலவை கொண்டு வா ப்ளீஸ் அந்த பாட்டு. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டிலே மேகம் பிடித்தேன் மெத்தை காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை இரவு தொடர்ந்திட இந்திரனை இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு உனக்கில்லவா இல்லை அல்லவா நீ வா உண்ணவா உண்ணவா உனக்கில்லவா இல்லவா இல்லை அல்லவா அல்லவா நீ வா. இது வந்து ஒரு அராஜகமா ஒரு பொண்ணு வந்து பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு அது அப்படியே ஆப்போசிட் மேல் வாய்ஸ். அப்படி மேல் வாய்ஸ் உன்னிகிருஷ்ணன் சார் ரொம்ப சாஃப்டா நம்ம அப்படியே பாயிர புலி மாதிரி டிஃபரண்ட் பேட்டர்ன். அப்சல்யூட்லி இது அப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வாலி படத்தில் வித்தியாசமா சூர்யா அவர்கள் டைரக்டர் சரோடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அது. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அதில் வந்து பழைய காலத்தில் பாடுற மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் ஒன்று திறந்த பார்க்க சொல்லி கேட்டேன் அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு ஐயோ 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 பாப்பு பாப்பு
பழைய காலத்து பாட்டு ஒரு ஃபீல் அது. குளிக்கும் வரையில் ஒரு கூது, நினைக்கும் போது வெக்கம் வருது, ஆடை இல்லாமல் வந்தேன், சோப்பு நுரையை அணிந்தேன். அந்த எந்த பழைய காலத்துல எந்த பாட்டுல எடுத்தாலும் ஆமா ரசிக்கும் சும்மானவா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடன புரிவோம், அதை நினைத்து நினைத்து மனம் அடிக்கும் சுகம் அடிக்கும் கலைகள் பெறுவோம். அந்த ஒரு கட்டு இந்த ஃபீல் தான் அந்த பாட்டு. அதனால இப்படி வித்தியாசமா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நாம 2 பேரும் கூட நிறைய பாட்டு பாடினோம். அஜித் சார் தாரே தாரே ரே வானில் காயுதே வெண்ணிலா அதுக்கப்புறம் மறந்து போச்சு சார். ஆமா ஆமா ஒரு டைலாக் மாதிரி போயிட்டே இருக்கும், எந்த மேல இருக்கும். ஆமா அது ஹம்மிங்லாம் ரொம்ப அது ஒரு அப்படியே டோட்டலி செடக்டிவ் சாங். அந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஜெனரேஷன்ல வந்த கம்போசர்ஸ்ல ரமணி சார் நிறைய வித்தியாசமான பாடல்கள் கொடுத்துருக்காரு. என்னென்ன பாட்டு? ஆமா அதுல இது ரொம்ப பெரிய ஹிட் இந்த ஜெமினி படத்துல ஓடு. ஆமா அது நல்ல பொறுக்கி மாதிரி பாடணும்னு கங்கணம் கட்டிட்டு பாடின பாடல். அது ஓ போட இதாக இருக்கு, அந்த அது போடுன்னு கூட கிடையாது அது. ஆமா அதை அப்படி பாடி அது அந்த டெம்போ தான். அந்த டெம்போ வாஸ் டூ ஃபாஸ்ட். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பாட்டு வரல அப்போ. சத்தியமா அதாவது சில பாட்டுக்கு காலகட்டம் சொல்லலாம், இதுக்கு கட்டம் கிடையாது காலம் கிடையாது, போயிட்டே இருக்குது, எப்போ பாடினாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஆமாம் அதே மாதிரி கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா போலாமா வீட்டிற்கு போலாமா அந்த பாட்டு ஃபோக்லேயே இப்போ நான் கானா மாதிரி ஒரு ஃபோக்கு. அது தேவா சாரும் நானும் அடிமை சங்கிலி படத்துக்காக கானாங்கத்த மீன் வாங்கின ஒரு பாட்டு. ப்ளீஸ் அந்த பாட்டு. கானாங்கத்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது. என்ன அதான் சொல்றேன், காலத்தால் அழியாத பாடல. இது திருவிழா கச்சேரியில இது போடாம இருக்க முடியாது இந்த பாட்டு. இது போடலன்னா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அதுதான் நடக்கும். அந்த காலகட்டத்துல அப்படி வித்தியாசமா நினைச்ச சில மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் சார் கூப்பிட்டு நான் லேசா லேசா அப்படின்னு ஒரு ரொம்ப நல்ல லேசா பாடின ஒரு அருமையான பாடல். லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா காதல் தேவன் கோவில் தேடி வருகிறதே விரைவெனிலே கலர் கலர் கனவுகள் விழிகளிலே உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங். அதே மாதிரி அவருக்கு இந்த தொட்டி ஜெயான்ற படத்துல இன்னொரு அருமையான பாடல். கனவாயுது நினைவா கண்களும் கேட்கிறதே அடடா இந்த நொடி வாழ்வில் இருக்கிறதே ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாதே என்ன நான் இருந்தால் கிடையாதே எங்கேயோ உன்முகம் நான் பார்த்த ஞாபகம் எப்போதோ உன்னுடன் நான் வாழ்ந்த ஞாபகம்
ஒரு ஒரு சாஃப்ட் ஃபீல், ஒரு டிஃப்ரெண்ட் கம்போஸ். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அது. அஃப்கோர்ஸ் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை பற்றி சொன்னோம், நிறைய பேர் என்கரேஜ் பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்க மற்ற லாங்குவேஜஸ்லாம் நம்ம ராஜ்கோட்டி சார், கீரவாணி சார்,